மனுஷருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை வைத்தியமும் மாட்டுக்கு இருக்கு. அடுத்து செனப்பாக்கம் வேற ஒன்றும் இல்லை அக்கா. இது எதுக்குள்ளதுக்கா? கோழிக்குள்ளது. அண்ணா இது ஃபுல்லாக உங்க மாடா? போகும்போது உங்கள் தோப்பை காமிச்சிட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாவுல் விலாக். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிராமட்டத்தில் இருந்து மேலமங்கலக்காடு நரசிங்கபுரம் ஊராட்சி தாங்க போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிறப்பு கால்நடை நலம் விழிப்புணர்வு முகாமுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் போறோம் கைஸ், லேட்டாக வர போறோம் கைஸ். கண்டிப்பாக போய் பார்ப்போம். நேரில் முத பார்க்க போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்த்துட்டு என்னென்ன நல்ல விஷயம் பண்றான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் சிவகுமாரா சிவகுமார் அப்பா பேரு இந்த மருந்து வந்து குடல் பூச்சிக்கு உள்ளதுங்க. அடுத்து செனப்பாக்கம் வேற ஒன்றும் இல்லை அண்ணா. இந்த முகாம் எப்போ நடக்கும்? இந்த முகாம் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. ஒவ்வொரு கால்நடை மருந்தகத்தையும் அவங்க வந்து ஒரு ரெண்டு வில்லேஜ் 3 வில்லேஜ் செலக்ட் பண்ணி இந்த முகாம் நடக்கும். முன்னாடி வந்து கால்நடை பாதுகாப்பு முகாம் இருந்துச்சு. இப்போ வந்து சிறப்பு கால்நடை நலம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்னு மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக சிறப்பு பேட்டியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பரிசு பொருள் கொடுத்து மாதிரி வந்து முகாம் நடத்துகிறோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நடக்குது. நான் எங்கெங்க போவீங்க? பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளேயே. இது என்னுடைய கால்நடை மருந்தகத்துக்கு 7 பஞ்சாயத்து இருக்குது. அந்த 7 பஞ்சாயத்து என் கண்ட்ரோலில். அங்கே தான் இந்த முகாம் நடத்துவோம். இந்த முகாம் நடத்துறதுனாக்கா எங்கே வந்து அந்த கால்நடை இது சிகிச்சைக்கு வந்து வாய்ப்பு இல்லையோ அது தூரமாக உள்ள பஞ்சாயத்தில் நடத்துறது. ஓகேண்ணா. இந்த மாட்டுக்கு செனவுசிலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த கையை விட்டு பார்த்தீங்களா? இது வந்து எங்களுடைய தொழில் டெக்னாலஜி. ஆமாம், ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து வெளியில் ஆஸ்பத்திரி போய் 700 800 கொடுத்து பார்க்குறத நாங்கள் ஃப்ரீயாக கையாலே கை தாங்க ஸ்கேனர். ஏன்னா இதை வச்சு நாங்கள் பார்த்துறோம். அதில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் செனப்பட்டுச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கும். அதை வச்சு நாங்கள் வந்து அப் டு 9 மாதம் வரலாம் கண்டுபிடிச்சிருவோம். அது மாதிரி மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அது பிரச்சனை வருது. அதான் ஒரு குழந்தைக்கு எப்படி வைத்தியமாக்குறோமோ அதே மாதிரி நாங்கள் மாட்டுக்கு ஒவ்வொரு அறிகுறியை வச்சு அதோட அது கொடுக்கப்பட்ட உணவு வச்சியும் அது வந்து அதோட சிம்டம் அறிகுறிகள் நோயோட அறிகுறி வச்சும் நாங்கள் கண்டுபிடிப்போம். இதுக்கு மேலே வந்து அது ரத்தம் அதோட சளி யூரின் வச்சு இன்னும் வந்து ஸ்பெஷலாக இன்னும் டீப்பாக போய் பர்டிகுலர் வியாதி இதுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இருக்குது. ஸ்கேனர்லாம் பெரிய பெரிய காலேஜ்லலாம் ஸ்கேனரு அதோட என்ன வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, அடைச்சிருக்கா போயிருக்கான்னு எண்டோஸ்கோப் எல்லாமே இருக்குது. மனுஷருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை வைத்தியமும் மாட்டுக்கு இருக்கு. ஆனால் வசதிகள்லாம் கீழ் மட்டத்தில் இல்லை. கால்நடை வளர்க்க சொல்லுங்க, நல்ல முறையாக பராமரிக்க சொல்லுங்க. மனிதர் இது இப்போக்கி வந்து உபதொழிலாம் வந்து கால்நடை வளர்ப்பு வந்துட்டு இருக்கு. இதில் நிறைய வருமானம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நிறையா வளர்த்து வருமானம் பெற்று பயனடைய துறை ரீதியாக வாழ்த்துகிறேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நரசிங்கபுரம் ஊராட்சி மேலமங்கலக்காடு கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக
சிறப்பாக கால்நடை பராமரிப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கால்நடை மருத்துவர் டாக்டர் வீரமணி அவர்களால் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பாக ஆற்றி அடுத்து முகாம் நடத்தி தரும்படியும் இந்த தருணத்தில் கேட்டு இங்கு உள்ள கால்நடை பராமரிப்புக்கு ஒத்துழைப்பு நல்கிற அன்பு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.